ஆப்கி அதாலத்தில் ஸ்டார் கிரிக்கெட்டர் முகமது ஷமி மீது உள்ள குற்றச்சாட்டு. இவர் ஒரு தனி உலகத்தில் வாழ்கிறார். முகமது ஷமி, நீங்க உங்களோட ஊர்ல ஃபார்ம் ஹவுஸ்ல உங்களுக்குன்னு ஒரு தனி உலகத்தை கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்க. பிச்சும் உங்களோடது, பிளேயரும் நீங்க தான். நீங்களும் உங்க தனிமை. சில சமயம் பேட்டிங் பண்றீங்க, சில சமயம் பவுலிங் போடுறீங்க. நான் பிறந்த இடம் எனக்கு பல வாய்ப்புகளை கொடுத்துருக்கு. நான் எந்த மண்ணில் பிறந்தனோ அது எனக்கு பேரும் புகழும் கொடுத்துருக்குன்னு தான் சொல்லணும். தனியா இருந்தா என்ன, ஃபேமிலி இருக்கு, வேற என்ன வேணும்? வெளி உலகத்தை பத்தி நான் பெருசா கண்டுக்க மாட்டேன். தினமும் பிராக்டிஸ் பண்ணுவேன், அப்புறம் சாப்பிட்டுக்கிட்டு நான் அங்கேயே இருக்கேன். எனக்கு அது பிடிச்சிருக்கு. உங்க ஃபிட்னஸ்க்காக ஒரு தனி ஸ்டைல கிரியேட் பண்ணியிருக்கீங்க. வெறும் கால்ல மண்ணில் ஓடுறீங்க, குதிரை மாதிரி ஓடணும்னு சொல்றீங்க. கழுதையோட வேலை உழைக்கிறது மட்டும்தான். அதை செஞ்சுதான் ஆகணும். ஏன்னா ஃபெசிலிட்டிஸ்க்கெல்லாம் அங்கே எந்த ஒரு வாய்ப்புமே இல்லை. அதாவது பார்த்தீங்கன்னா அங்கே எந்த ஒரு வாய்ப்புமே இல்லை. அதை வச்சு நாம ஏதாவது ஒன்று கிரியேட் பண்ணணும். இந்த தேசிய ட்ரைனிங் இதுவரைக்கும் ஃபெயில் ஆன மாதிரி எனக்கு தோணல. அது பாத்தீங்கன்னா எப்பவும் நடந்துகிட்டு தான் இருக்கு. நீங்க ரெக்கார்ட்ஸ் பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கிராமத்துல இருக்கிறவங்க இதுவரைக்கும் சக்சஸ்ஃபுல்லா தான் இருந்திருக்காங்க கம்பேர் டு சிட்டிஸ். ஏன்னா சிட்டில இருக்கிறவங்க சாஃப்டா தான் இருப்பாங்க. இப்ப நான் அது ரெண்டையும் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணியிருக்கேன். கிரிக்கெட்ல எனக்கு தேவைப்படுற ஜிம் செட்டப்பை நான் அங்கே ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஆனா அவுட்டோருக்கு எப்பவும் வயல் தான். அதை நீங்க வீடியோல பார்த்துருப்பீங்க. நீங்க எங்கிருந்து பார்த்தீங்கன்னு எனக்கு தெரியல. அங்கதான் ஒரு வேற பவர் ஜெனரேட் ஆகுது. மற்ற கிரிக்கெட் ஸ்டார்ஸ் எல்லாம் ஒருத்தர் லண்டன்ல வீடு கட்டியிருக்காரு, ஒருத்தர் துபாயில, ஒருத்தர் மும்பைல. ஆனா உங்களுக்கு மட்டும் எப்படி அம்ருஹா கிராமத்துல வீடு கட்ட தோணுச்சு? நான் ஒரு ஏழை, என்கிட்ட அவ்வளவு பணம் இல்லை. கிடைச்சதை வச்சு நான் சந்தோஷமா இருக்கேன். அதோட இன்னொரு பெரிய விஷயம், நாம எங்க பிறக்கிறோமோ, எங்க நம்மளோட குழந்தை பருவம் இருந்ததோ, எங்க நம்ம வளர்ந்து பெரிய ஆளா ஆனமோ, அந்த இடத்த நாம ஏன் விடணும்? நீங்க கிரிக்கெட் பிராக்டிஸ் பண்ணும்போது நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். அதாவது பிச்சுக்கு பின்னாடி, விக்கெட்டுக்கு பின்னாடி ஒரு தார்பாய் வச்சு கவர் பண்ணிடுவீங்க, பால் வயலுக்குள்ள போகாம இருக்கிறதுக்கு. ஆமா, அது முன்ன அப்படி இருந்தது. ஏன்னா தாத்தாவோட மாம்பழ தோப்பு பக்கத்துல என் அண்ணெல்லாம் சேர்ந்து விளையாடும் போது அங்க பிச்சு இருந்தது. அங்க ஒரு காங்கிரீட்டும் ஒன்று இருந்தது. அதை நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு கட்டியிருந்தோம். ஹாஃப் காங்கிரீட் அது. பிளாஸ்டிக் பாலும் டென்னிஸ் பாலும் ரொம்ப வேகமா அதுல போகும். அப்போ அதுல மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, கொஞ்ச தூரத்துல ஒரு முள்ளு மரம் இருக்கும். ஸோ அதுக்காக அதை தடுக்கிறதுக்காக தான் நாங்க அந்த காட்டு வைப்போம். அந்த டைம்ல நாங்க சின்னவங்களா இருந்தபோது அது ஒர்க் அவுட் ஆச்சு. இப்போ நாங்க வளர்ந்துட்டோம், எங்க ஸ்பீடு அதிகமாயிருச்சு. அதனால இப்போ நெட்டை பயன்படுத்த வேண்டியதா இருக்கு. 3 பிரதர்ஸ் இருக்காங்க. 3 பேரும் ஃபாஸ்ட் பவுலர் ஆகணும்னு நினைச்சாங்க. ஏன்னா அப்பா இருந்தார்ல, அப்பாவும் ஃபாஸ்ட் பவுலர். அதனால எங்க பிளட்ல பாத்தீங்கன்னா பாலை பிடிக்கிறவங்க வேகமா வீசணும்னு தான் நினைப்பாங்க. ஏன்னா நம்ம எதை பார்க்கறோமோ அதையே தான் பண்ணுவோம். உங்க அண்ணன் சொல்லியிருக்காரு, அவரு ஒரு மேட்ச்ல பிளேயர் குறைஞ்சதுனால அதுக்காக உங்களை கூட்டிட்டு போனாராமே. அப்போ உங்களுக்கு சின்ன வயசுங்கிறதுனால இந்த மாதிரி மேட்சுக்கெல்லாம் கூட்டிட்டு போக வேண்டான்னு அப்பா சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காரு, பேட்டிங்க்கு விடாத, ஒருவேளை விட்டா ஓப்பனிங்ல விட்டுடாதுன்னு சொல்லியிருக்காரு. ஆனா ஷமி ஓப்பனிங்ல பேட்டிங் பண்ணி நிறைய சிக்ஸர் அடிச்சிருக்காரு. எனக்கு ரொம்ப பயமா தான் இருந்தது. அந்த மாதிரி பால்ல நான் விளையாண்டதே இல்லை. டியூக்ஸ் பால்ல ஒரு நாள் நான் பிராக்டிஸே பண்ணதில்லை. டென்னிஸ் பால்ல தான் விளையாடுவேன். அவங்க பார்த்துருக்காங்க, ஆனா கூட்டிட்டு வான்னு சொன்னாங்க. ஆனா என்ன அங்க கூட்டிட்டு போனதுக்கப்புறம் முதல்ல ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுத்தாங்க. நான் என்ன நினைச்சேன்னா, என்ன கூட்டிட்டு போறாங்க, நான் அங்க ஃபீல்டிங் பண்ணணும்னு நினைச்சேன். நான் பால் போடணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். டாஸ் ஜெயிச்சுட்டு டிசைட் பண்ணிட்டு பேட்டிங் பண்ணுன்னு சொன்னாங்க. அங்க கூட்டிட்டு போய் நிறுத்திட்டாங்க. என்னால மறுக்க முடியல. அப்பாவோட வாக்குவாதம் வேறாச்சு. ஒரு நல்ல அட்வைஸ் கொடுத்தாரு. லைனை விட்டுருன்னு சொன்னாரு. பாடியில விழக்கூடாதுன்னாங்க. முதல் பால் அடிச்சேன், அப்புறம் அடிச்சுக்கிட்டே போனேன். 11-12 ஓவர்ல 100 அடிச்சுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு மேட்ச் விளையாட வாய்ப்பு கிடைச்சுக்கிட்டே இருந்தது. அப்புறம் பயங்கர டிமாண்ட் ஆயிருச்சு. ஏன்னா முதல் தடவை நாம அப்படி பண்ணிட்டா பயங்கர டிமாண்ட்ல இருப்போம்ல. இவன் பின்னாடி இல்ல முன்னாடி நின்று ஆட வேண்டிய பேட்ஸ்மேன் தாங்க. பட்
நான் ஸ்டார்ட் பண்ணும்போது லோக்கல்ல தெரிஞ்சவங்களுக்கு நான் பேட்டிங் தான் பண்ணுவேன்னு தெரியும். பவுலிங் நான் அதுக்கப்புறம் தான் ஆரம்பிச்சேன். ஆனா நான் பவுலிங் ஆரம்பிச்சப்போ முதல் நாள்ல இருந்தே வேகமா போட ஆரம்பிச்சேன். ஆனா ட்ரை பண்ணுனது தான் நான் ஃபாஸ்ட் பவுலிங் தான் போடணும்னு நினைச்சேன். இப்பவும் நாங்க உங்க பேட்டிங்க பார்த்திருக்கோம். 2 முறை நீங்க 50 அடிச்சிட்டீங்க. இப்போ ரீசெண்டா ஒரு மேட்ச்ல நீங்களும் பும்ரா தொடர்ந்து விளையாடிட்டே இருந்தீங்க, அவுட்டே ஆகல. இந்த மாதிரி வாய்ப்பு ரொம்ப கம்மியா தான் கிடைக்கும். எங்களோட டர்ன் வரும்போது பாத்தீங்கன்னா வெள்ளம் தலைக்கு மேல போயிருக்கும். ரன் எடுக்க வேண்டிய அவசியமும் இருக்காது. ஆனா 250 அதுவும் இங்கிலாந்துல, அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ட்ரீமா இருக்கும் இங்கிலாந்துல 50 அடிக்கிறது. அது எனக்கு கிடைச்சது. ஷமி, நீங்க அம்ருஹால இருக்கீங்க, முராதாபாத்ல இருக்கீங்க. இந்த ஏரியா வந்து உத்தரப்பிரதேஷ்ல வருது. ஆனா உத்தரப்பிரதேஷ் டீம்ல உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சதே இல்லையா? சார், அது ஒரு பெரிய ஸ்டோரி. நான் ட்ரை பண்ணேன். ஆனா அவங்களுக்கு என்னோட ஸ்கில் பிடிக்கவே இல்லை. சரி, நாம வேற எங்கேயாவது ட்ரை பண்ணலான்னு நினைச்சேன். அப்புறம் கல்கட்டாக்கு மூவ் ஆனேன். அங்க லீக் சிஸ்டம் இருக்கு. அங்க நமக்கு லீக் மேட்ச் விளையாட வாய்ப்பு கிடைக்கும். பர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கு டைம் கிடைக்கும். 2-3 வருஷத்துக்கு அப்புறம் நான் அங்க பர்ஃபார்ம் பண்ணும்போது 9-10 மேட்ச்ல 40 விக்கெட் எடுத்தேன். அப்பதான் அவங்க கேம்ப்ல சேர்த்துக்கிட்டாங்க. அங்க ரூலும் நல்லா இருக்கு. 4-5 வருஷம் கிளப்ல விளையாண்டுட்டு அப்புறம் லோக்கல் டீம்ல பிஹேவ் பண்ணணும்னா அப்புறம் கேம்புக்கு போவோம். கேம்ப்ல பர்ஃபார்ம் பண்ணணும். அந்த சிஸ்டத்துக்கு ஏத்த மாதிரி நான் கல்கட்டாக்கு மூவ் ஆனேன். இப்படிதான் ஆரம்பிச்சது சார். கல்கத்தால சௌரவ் கங்குலி நீங்க பவுலிங் போடுறத பார்த்திருக்காரு. இல்ல, நான் முதல்ல அங்க போகும்போது எனக்கு தெரிஞ்சவங்க யாருமே இல்ல கல்கட்டால. எனக்கு அந்த விஷயமே தெரியாது. நான் சுண்டல் சாப்பிட்றது அங்க கூகுனின்னு சொல்றாங்க. அது என் முன்னாடி வச்சிருந்தாங்க. நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அதை பார்த்து. இதோட சேர்த்து ரைஸ் சாப்பிடலாம், இல்ல ரொட்டி சாப்பிடலாம். அந்த டோஸ்ட் அங்க வச்சிருந்தாங்க. என் பக்கத்துல இருக்கிறவன் சொன்னா சாப்பிடுப்பான்னு. சாப்பிடணுமா? எதோட ஏதாவது கூட ஒன்னு சேர்த்து தானே சாப்பிடணும். ரொட்டி வரட்டும் இல்ல ரைஸ் வரட்டும். அதுக்கு அவன் சொன்னா இல்ல இதுதான் இருக்கும் சாப்பிடுன்னு. அதனால அந்த ட்ரை சுண்டலையே நான் சாப்பிட்டேன். எங்க தங்கி இருந்தீங்க? 10-15 நாள் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஏன்னா அங்க ஒரு சிசிஎஃப்சி கிளப் இருக்கு. அங்க ராத்திரியெல்லாம் பார்ட்டி நடந்துகிட்டே இருக்கும். அந்த இடத்துல ஒரு ஹால் இருந்தது. அங்க ஒரு சோஃபா போட்டிருப்பாங்க. அங்கேயே தான் தூங்குவேன். ஆரம்பத்துல 10-15 நாள் நாங்க அப்படியே தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். 3 நாள் பசங்க இருந்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் சேர்ந்து சொன்னாங்க நம்ம தங்குறதுக்கு ஏதாவது ரெடி பண்ணலான்னு. அப்பவும் எதுவும் பெருசா பண்ண முடியல. அப்போ ஒரு ரூம் கிடைச்சது. நாங்க 3 நாள் பசங்க இருந்தோம். முதல் 2 வருஷம் அப்படிதான் ஓடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு பெரிய கிளப்ல சைன் பண்ண வாய்ப்பு கிடைச்சது. அங்க 2 வருஷம் பர்ஃபார்ம் பண்ணேன். அவங்க என்ன அவங்க மெஸ்ஸிலேயே கொண்டு போய் போட்டாங்க. சரி, நாம சமாளிப்போம்னு நினைச்சேன். ஆனா மனசுல என்ன நினைச்சேன்னா இவ்வளவு தூரம் வந்துட்டேன், விளையாட்டு தான் முக்கியம். ஸோ நான் பிறந்ததுல இருந்தே வீட்ல எந்த ஒரு வேலையுமே செய்யவே மாட்டேன். தண்ணி வேணும்னா கூட எங்க அம்மாட்ட தான் கேட்பேன் கொண்டு வந்து கொடுங்கன்னு. ஆனா அங்க போய் நம்ம துணியை நம்மளே துவைக்கணும். அடுத்த நாள் மேட்ச் விளையாடணும். அப்புறம் அந்த ட்ரெஸ்ஸை வாஷ் பண்ணணும். சாப்பாடு வெளியே இருந்து வாங்கிட்டு வரணும். இந்த மாதிரி நிறைய கஷ்டங்கள் இருந்தது. ஒரு 4-5 வருஷம் ரொம்பவே சிரமமா தான் இருந்தது. அதுக்கப்புறம் நான் அதுக்கு அடாப்ட் ஆயிட்டேன். அதுக்கப்புறம் அது ரொம்ப பெட்டராவே இருந்தது. எப்போ பணம் கிடைக்க ஆரம்பிச்சது? பணம் வருஷம் அவங்க ஸ்ட்ரைட்டாவே சொல்லிட்டாங்க பணத்துக்கு வாய்ப்பு இல்லைன்னு. ஸோ கிராமத்திலிருந்து போயிருந்தேன். சான்ஸ்க்காக போயிருந்தேன். சான்ஸ் கிடைச்சா நல்லா இருக்கும்னு. ஒரே சான்ஸ் கொடுங்க அப்படின்னு. ஆனா அவங்க கொடுக்கல. அடுத்த வருஷம் நாங்க இன்னொரு கிளப்ல ஜாயின் பண்ணோம். ஆரம்பத்துல அது இதுன்னு சொல்லி நிறைய விளையாட்டு காட்டினாங்க. சிமெண்ட்ல பிச்சு போட சொன்னாங்க. சிமெண்ட்ல பால் பேட்ல கனெக்டே ஆகாது. அதுக்கு அவங்க சரி நாங்க உங்களை ஆட விடுறோம்னாங்க. அப்ப நான் கேட்டேன் சார் பணம்? அதுக்கு அவங்க பணம்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும்? ஸோ அவங்க சொன்னாங்க முதல்ல நாங்க உங்க கேமை பார்க்குறோம், நல்லா பர்ஃபார்ம் பண்ணா அதுக்கப்புறம் யோசிக்கலாம்னாங்க. 14 மேட்ச் விளையாண்டேன், 44 விக்கெட் எடுத்தேன். சுமார் ஒரு 300 ரன் அடிச்சிருப்பேன். அதனால அவங்க என் மேல இறக்கப்பட்டு 20,000 ரூபா முதல் சேலரியா கொடுத்தாங்க எனக்கு. ஆனா ஒரு நாளும் நான் ப்ரெஷரை ஃபீல் பண்ணதா இல்லை. ஆனா சேலரி விஷயத்துல அப்படி ஒரு ப்ரெஷரை ஃபீல் பண்ணேன் லைஃப்ல. ராத்திரி ட்ரெயின்ல திரும்ப வரணும். டோன் எக்ஸ்பிரஸ்ல ராத்திரி யாராவது பாக்கெட்டை கட் பண்ணிடுவாங்கன்னு பயம். முறையா 20,000 ரூபா கிடைச்சிருந்தது. அதனால வழி முழுக்க நான் தூங்கவே இல்லை. யாராவது பாக்கெட்டை கட் பண்ணிடுவாங்களான்னு. பாக்கெட்லேயே நான் உள் பாக்கெட்ல வச்சிருந்தேன்.
ஸோ நான் இப்படி கஷ்டப்பட்டு வீட்டுக்கு வந்து என்னோட அம்மா கையில் பணத்தை கொடுத்தேன். அவங்க அதிலிருந்து ₹1 கூட எடுக்கல. இதை நீயே வச்சுக்கோ, நல்லதே நடக்கும்னு சொன்னாங்க. உங்களோட கரியரை பார்த்தோம்னா ஒரு பிளேயர் கம்மியா இருக்கிறதால உங்களுடைய அண்ணன் உங்களை கூட்டிட்டு போன மாதிரி, உங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பு எல்லாமே ரஞ்சிலையும் ஒரு பிளேயருக்கு இன்ஜூரி ஆனதால தான் நீங்க உள்ள போயிருக்கீங்க. ஆமாம், ஏன்னா அந்த டைம் வைரல் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்தது. ஹீடனில் மேட்ச் இருந்தது. அந்த டைம் 7 பிளேயர்ஸ்க்கு ஃபீவர். எனக்கும் ஃபீவர் ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அந்த டைம் டெங்கு ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்தது. கொல்கட்டாயில் அந்த டைமில் நிறைய கொசுக்கள் இருக்கும். எனக்கும் டெங்கு வந்தது. பட் இருந்தாலும் நாங்கள் தைரியமாக விளையாண்டோம். ஏன்னா 4 பிளேயர் மட்டும்தான் ஃப்ரெஷ்ஷாக இருந்தாங்க. மற்றவங்க உள்ளே வெளியேன்னு போயிட்டு இருந்தாங்க மருந்து வாங்குறதுக்கு. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த மேட்ச் விளையாண்டேன். முதல் மேட்ச்சில் நான் 3 விக்கெட் எடுத்தேன்னு நினைக்கிறேன். அப்புறம் அந்த சீசனில் எனக்கு 4 மேட்ச் விளையாட முடிஞ்சுது. அதுக்கப்புறம் என்ன ஐசியூவில் கொண்டு போய் போட்டாங்க. வாய்ப்பு கிடைச்சதும் நீங்க 9 விக்கெட் எடுத்து ஒரு ரெக்கார்ட் பண்ணிட்டீங்க. ஆமாம், அது டெஸ்ட் மேட்ச் டெபியூவில் நடந்தது. எல்லாத்தோட பெரிய விஷயம் என்னன்னா, நம்ம அந்த கிரவுண்டில் விளையாண்டுருக்கோம். நம்ம ஹோம், அது நம்மளோட ஓன் கிரவுண்டு. அதை பெட்டராக யூஸ் பண்ணிக்கலாம். அந்த விஷயம் வந்து நான் என்ன ப்ரிப்பேர் பண்ணிட்டு போறேனோ அந்த விஷயத்தையே மறந்து போயிட்டேன். சச்சின் அண்ணன் என் தோள் மேலே கையை வச்சோன்னே நான் எல்லாத்தையும் மறந்தே போயிட்டேன். ஏன்னா அது வரைக்கும் நான் அவரை டிவியில் தான் பார்த்துருந்தேன். அப்படி இருக்கும்போது நான் அவரை நேரில் பார்க்குறேன். என் தோள் மேலே கையை வச்சு பேசும்போது நான் எல்லாத்தையுமே மறக்கிறேன். இது வரைக்கும் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தியோ அதையே பண்ணுனார். அப்போது நான் ஆரம்பத்திலிருந்தே எப்படி ஸ்டார்ட் பண்ணுவேனோ, ஒரு நல்ல இடத்துல பால் போடணும், ஒரு நல்ல ஏரியாவில் பால் போடணும், அப்படிலாம் போடணுன்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். அதாவது அவரை பார்த்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் மறந்துட்டேன். ஷமி, உனக்கும் ஒரு டைம் வரும்னு உங்ககிட்ட சச்சின் டெண்டுல்கர் சொல்லியிருக்காரு. அதாவது நீங்க சச்சின் டெண்டுல்கரை நேர்ல பார்த்திருப்பீங்க. அவர்கிட்ட அப்படி என்னதான் குவாலிட்டி இருக்கு? ரன் அடிச்சுக்கிட்டே இருப்பாரு, ஒரு மெஷின் மாதிரி அடிப்பாரு. சச்சின் அண்ணனுக்குள்ள இருந்த அந்த ரன்னுன்ற பசியை நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க. அவர் கிரேட். உண்மைதான், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. 2019லயே உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அதாவது புவனேஸ்வர் குமார் இன்ஜூர்ட் ஆனப்ப. என்னோட லைஃப்ல இந்த மாதிரி தான் நிறைய நடந்திருக்கு. இப்படிதான் நடந்திருக்கு. 2019 வேர்ல்டு கப் நடந்தப்போ இங்கிலாண்டில் நாங்கள் விளையாண்டுட்டு இருந்தோம். அந்த வருஷம் எனக்கு அடிபட்டப்போ தான் அந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. ஆனால் அந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 2019 வேர்ல்ட்லே ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் நான் தான். அந்த நேரத்தில் எப்போ எனக்கு வாய்ப்பு கிடைக்கும்னு லைனில் நின்றுருந்தேன். ஏன்னா அதிகமான விக்கெட்ஸு நான் தான் எடுத்தேன். நான் வந்து ஒரு விஷயத்தை தான் நம்புகிறேன். நம்ம அல்லாவையோ நம்ம கடவுளையோ நம்புனா, கடுமையாக உழைச்சா, என்னைக்கு நமக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அதுக்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கும். தொடர்ந்து நீங்கள் போராடிக்கிட்டே இருந்தால் போதும், அதுக்கான பலன் கிடைக்கும். அப்புறம் 2022 பூம்ரா இன்ஜூர்ட் ஆனப்ப உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. நீங்க 150, 153 வேகத்துல பால் போட்டிருக்கீங்க. சார், அது வந்து பவர் ஜென்ரேட் பண்ற விஷயம். நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஐசிசி ஈவெண்ட்ஸ் எல்லாமே நான் வெயிட்டே பண்ண மாட்டேன், எனக்கு அந்த வாய்ப்பு எப்போ கிடைக்கும்னு. ஆனா எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சப்போ நான் கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அதாவது நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு செஞ்சிட்டேன். மேல இருக்கிறவரு கொஞ்சம் லேட் பண்ணிட்டாரு. 2023லயும் 2023 ஹர்திக் பாண்டியா இன்ஜூர்ட் ஆகாம உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்காது. ஆனா அப்படி கிடைச்ச வாய்ப்பை நீங்க சும்மா விடல. அதுதான் நான் சொல்றேன். ஈவன் எனக்கு தெரிஞ்சு இதுலயும் எனக்கு ஏதாவது நல்லது நடக்கும்னு நினைச்சேன். ஏன்னா அதாவது பூனேல மேட்ச் நடந்துட்டு இருந்தது. பூனேல மேட்ச் இருந்தது. ஹார்திக் விளையாடல, நான் தான் அந்த மேட்ச் விளையாண்டேன். ஆனால் காலையில் வந்து அவன் சொன்னான், எனக்கு இப்போ நல்லா இருக்கு, சாரி நான் விளையாடணுன்னு சொன்னான். நீ விளையாடணும்னு நினச்சா தாராளமாக விளையாடு. அந்த விஷயத்தை கோச்சுக்கும் கேப்டனுக்கும் சொல்லு. என்கிட்ட சொல்லி எந்த யூஸுமே இல்லை, எனக்கு அப்ஜெக்ஷனே இல்லை. அவன் தேங்க்யூன்னு சொல்லிட்டு கோச்சுக்கிட்ட பேசினா, கோச்சு பார்க்கலான்னு சொன்னார். தெரியல, லக்கீலி அவனுக்கு தான் அடி பண்ணும் போல இருக்கு. நான் விளையாடல, அவனுக்கு அடிபட்டது. அதுக்கப்புறம் நான் ரெகுலராக விளையாண்டேன். ரிசல்ட்டை நீங்களே பார்த்துருப்பீங்க. ஒரு சந்தர்ப்பத்தில் மக்கள் உங்களை தப்பா நினைச்சுக்கிட்டாங்க, ரொம்ப ஏமாந்துட்டாங்க. நியூசிலாந்துக்கு எதிரான மேட்ச்ல நீங்க ரொம்ப ரன் கொடுத்துட்டீங்க. ஒவ்வொரு நாளும் என்னோட நாளாக இருக்காது. என்னால் ஆன முயற்சி கண்டிப்பாக பண்ணுவேன். நான் எப்போவும் என்ன நினைப்பேன்னா,
என்னால முடிஞ்ச பெஸ்ட்டை குடுக்கணும். போற இடத்துல மோர் தென் 100% குடுக்கணும்னு நெனைப்பேன். என்னோட கண்ட்ரிக்காக எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நான் கண்டிப்பா பண்ணுவேன். இவ்வளவு நீண்ட பயணம் பண்ணி இங்க வந்திருக்கீங்க. அதோட விளைவு எப்படி இருக்குன்னு இங்க இருக்கிறவங்கள கேட்கலாம். நீங்க ஷமியோட லைஃபை பத்தி ஏதாவது கேள்வி கேட்கணும்னா தாராளமா கேட்கலாம். என்னோட கேள்வி என்னன்னா சார், ஒரு டைம்ல அதாவது மேட்ச்ல நீங்க ஜூஸ் குடிக்கிற மாதிரி ஒரு வீடியோ வைரல் ஆச்சு. அந்த நேரத்துல உங்களை ரொம்பவே ட்ரோல் பண்ணாங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? என்னோட மதத்துல, என்னோட முஸ்லிம் சமுதாயத்துல எனக்கு சில சலுகைகள் இருக்கு. நான் அந்த நோன்ப அப்புறமா வச்சுக்கலானாலும், அத அப்புறம் கூட கம்ப்ளீட் பண்ணலானாலும், நான் கண்டிப்பா அந்த விஷயத்த பண்ணுவேன். அது என்னோட மக்களுக்கும், என்னோட நாட்டுக்கும் அது பயனுள்ளதா இருந்தா, அதுதான் எனக்கு முதல்ல முக்கியம். என்னோட மதத்துல எப்பயுமே சொல்லப்பட்டிருக்கு, இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நீங்க டிராவல் பண்ணிட்டு இருந்தாலோ, இல்ல வெளியில இருந்தாலோ, தவிர்க்க முடியாத சிச்சுவேஷன் இருந்தா, கண்டிப்பா நீங்க அத தவிர்க்கலாம் அப்படின்னு. நோம்ப நம்ம அப்புறம் கூட வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நாங்க அத கம்ப்ளீட் பண்ணுவோம். எங்க முஸ்லிம் சமுதாயத்துல ஃபாலோ பண்ற விஷயம், நோயாளியோ இல்ல வேற காரணத்தாலேயோ அதை விட முடிஞ்சா, அதுக்கப்புறம் நம்ம அதை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கு. இப்போ ரீல் வைரல் ஆயிருச்சு, இல்ல அந்த வீடியோ வைரல் ஆயிருச்சுன்றதுக்காக நான் அதெல்லாம் பெருசா கண்டுக்கவே மாட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் முதல்ல நம்ம நாட்டை தான் பார்ப்பேன். அதுக்கப்புறம் தான் அப்புறம் அதாவது ஏன்னா அது 50 ஓவர் மேட்ச். ஒரு 2-4 நிமிஷம் விளையாடுற விளையாட்டு இல்ல. நம்ம போய் ரெஸ்ட் எடுத்துட்டு வர்றதுக்கு ரூல்ஸ் ரெகுலேஷன் நிறைய இருக்கு. நம்ம போய் ரெஸ்ட் எடுத்துட்டு வர முடியாது. ஸோ அந்த சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி என்னோட கண்ட்ரிக்கு தான் என்னோட முதல் ப்ரியாரிட்டி. நம்ம கண்ட்ரிக்காக தான் நான் நோம்ப விட்டேன். அதுக்கப்புறம் அதுக்கான பெனாலிட்டியை ஃபாலோ பண்ணி நான் அதை கம்ப்ளீட் பண்ணுவேன். அந்த விஷயம் எனக்கு தெரியும், என்னோட ஃபேமிலிக்கு தெரியும், என் மனசுக்கு தெரியும், அவருக்கு தெரியும். நான் யாருக்கும் ஜஸ்டிஃபை பண்ண விரும்பவே இல்லை. ஷமி, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, பரேலியில ஒரு மௌலானா ஃபத்வா விட்டாரு, நீங்க ஒரு பெரிய பாவம் பண்ணிட்டீங்கன்னு. அதுக்கு நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். அதாவது ஒருவேளை நீங்க அந்த சேர்ல உட்கார்ந்த போது அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறீங்கன்னா எனக்கு தோணுது நீங்க ஃபேமுக்கும் நேமுக்கும் தான் பண்றீங்கன்னு. அதெல்லாம் என்னை எதுவுமே பாதிக்க போறதில்ல. நான் அதை யோசிக்கிறதே இல்லை. அதிகமா உங்களை பத்தி பேசப்பட்டது யாருன்னு பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் மக்கள் தான். அனலைஸ் பண்ணி பார்த்தா பாகிஸ்தான்ல அவங்க உங்களை ஷமி கபாப்னு பேச ஆரம்பிச்சுட்டாங்க. நான் இங்க இங்கிலாந்துக்கு எதிராக விக்கெட் எடுத்தபோது அங்க கபாப் பேண்ட் ஆயிடுச்சு. சில பேர் என்ன கபாப் ஆகி சாப்பிடணும்னு நினைக்கிறாங்க. அதாவது இப்ப இருக்கிற சோஷியல் மீடியா பாத்தீங்கன்னா அதை நம்மளால கணிக்கவே முடியாது. இங்க இருக்கிறவங்க பேசுறாங்களா இல்ல அங்க இருக்கிறவங்க பேசுறாங்களான்னு. என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி ஒரு சிச்சுவேஷன் வந்ததுன்னா அதை இக்னோர் பண்ணணும்னு தான் நினைப்பேன். அதை நாம கண்டுக்கவே கூடாது. பாகிஸ்தான் டீமோட விக்கெட் எடுத்தப்போ என்ன சொன்னாங்கன்னா, ஷமி எந்த பால்ல பவுலிங் போடுறாரோ அதுல சிப் இருக்குன்னு சொன்னாங்க. அம்பேர் சார் இங்க உட்காந்துருக்காரு. அவங்க தான் பாலை செலக்ட் பண்ணி எடுத்துட்டு வருவாங்க. மக்களுக்கு ஆக்சுவலி இதெல்லாம் தெரியாது. அண்ட் எனக்கு என்ன தோணுதுன்னா இதெல்லாம் வெறும் ஜெலசி தான், வேற எதுவுமே இல்லை. ஏன்னா நாங்க பெர்ஃபார்ம் பண்ணும்போது, நாங்க பேட்டிங் பண்ணும்போது முன்னாடி உள்ளவனுக்கு வயிறு எரியுது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சென்ஸான விஷயமே இல்லை. நம்ம ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம்ல பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், நல்ல லெவல்ஸ் அடிச்சிருக்கோம், நேஷனல்ஸ் பண்ணியிருக்கோம். அப்படி இருக்கும்போது ஒரு நேஷனல் டெலிவிஷன்ல இந்த மாதிரி பேசுனா எனக்கு தெரிஞ்சு அதை பப்ளிக்கும் கண்டுக்க கூடாதுன்னு தான் நான் அதை சொல்லுவேன். நீங்க அவங்க கூட விளையாடும் போது பாகிஸ்தான் பிளேயர்ஸ்க்கு மட்டும் ஏன் எரியுது? அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அப்படி ஆயிடுது. பட் நமக்குள்ள மனிதநேயம் இருந்தா, நம்ம ஒரு நல்ல மனிதராகணும்னு நினைச்சா மற்றவங்களோட சக்சஸையும் நம்ம என்ஜாய் பண்ணணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அவங்களோட பழைய பிளேயர்ஸ், அதுல யாரோ ஒருத்தர் சொல்லியிருக்காங்க, இந்தியன் டீம் யூஸ் பண்ற பாலே வேற, பாகிஸ்தான் யூஸ் பண்ற பாலே வேறன்னு சொல்லியிருக்காரு. சார், பால் எல்லாம் அப்படி எதுவுமே இல்லை. ஒரு பாக்ஸ் எடுத்துட்டு வருவாங்க, அம்பியர்ஸ் பால் செலக்ட் பண்ணுவாங்க, கொண்டு வந்து வைப்பாங்க. அப்புறம் எந்த டீம் முதல்ல பவுலிங் பண்ண போறாங்களோ அப்போ ஒரு பாக்ஸ் வரும், அவங்க தான் பால் சூஸ் பண்ணுவாங்க. செகண்ட் பவுலிங் பண்றவங்களுக்கும் ஒரு பாக்ஸ் வரும், அவங்க தான் சூஸ் பண்ணுவாங்க. அதுலலாம் எதுவுமே கிடையாது. பால் சூஸ் பண்ணதுக்கப்புறம் அதை அம்பையர்கிட்ட கொடுப்பாங்க. டெஸ்ட் மேட்சாக இருந்தால் 2 பால் கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா எங்களுக்கும் அம்பையருக்கும் எந்த கனெக்டுமே இருக்காது, கிரவுண்டில் மட்டும்தான் பார்ப்போம். எங்களுக்கு அப்போ என்ன நடக்கும்னா, பாக்ஸ்லேருந்து பாலை எடுத்து எந்த ஷேப் நல்லா இருக்கு, நமக்கு எந்த பால் கனெக்ட் இருக்கு, அதை செலக்ட் பண்ணுறதுக்காக தான் அந்த பாக்ஸை கொண்டு வருவாங்க. அதை தவிர வேற எதுவுமே இல்லை. அவங்க சொல்கிற மாதிரிலாம் எதுவுமே இல்லை.
சில நேரத்தில் டிவைஸ் இருக்கும்பாங்க. அவங்களால பர்ஃபார்ம் பண்ண முடியலன்னா இந்த மாதிரி ஏதாவது சொல்லுவாங்க. அதே மாதிரி அடுத்தவன் பர்ஃபார்ம் பண்ணும்போது உங்களுக்கு எரியுது. அப்படி இருக்கக்கூடாது. நீங்கள் கிரிக்கெட்டை என்ஜாய் பண்ணணும். எப்பவும் கிரிக்கெட்டை கிரிக்கெட் மாதிரி பாருங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஷமியோட பவுலிங் வந்து இன் ஸ்விங் அவுட் ஸ்விங் பண்றது இது ஒரு காட் கிஃப்ட்னு சொல்றாங்க. சரி, அது என்னோட காட் கிஃப்ட். உங்களுக்கு என்ன கிஃப்ட் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. அப்பெல்லாம் அவ்வளோ கேமராஸ் இருக்காது. அதாவது நம்மளே ஒரு ஸ்கில்ஸை உருவாக்கிக்கிட்டோம்ல. நான் பண்ணலனாலும் அட்லீஸ்ட் காட் எனக்கு அதை கொடுத்துருக்காருல்ல. நான் அதை வச்சு கடுமையாக உழைக்கிறேன். அதை வந்து நீங்கள் பார்க்கலாம்ல, நான் எந்த அளவுக்கு உழைக்கிறேன்னு. ஒரு விஷயம் நமக்கு அவ்வளோ சுலபமாலாம் கிடைச்சிராது. ஒரு பாலை வந்து நீங்கள் பர்ஃபெக்டாக போடணுன்னா லட்சக்கணக்கில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். அந்த கடுமையான உழைப்பை வந்து ரொம்ப சாதாரணமாக பேசிடுறீங்க, வாய்க்கு வந்ததை பேசுறீங்க. அப்படிலாம் இருக்கவே கூடாது. நான் எப்பவும் சொல்லுவேன், யாராவது கடுமையாக உழைக்கிறாங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும், காலை பிடிச்சி இழுக்கக்கூடாது. ஒருவேளை உங்களுக்கு அந்த ஸ்கில் பிடிச்சிருந்தா பாராட்டுங்க. உங்கள் வீட்டில இருந்து எதையுமே எடுத்து கொடுக்கல, அப்படிதான் இருக்கணும். அதை விட்டுட்டு எல்லாத்தையும் குறை கண்டுபிடிக்கிற ஒரு மென்டாலிட்டியாக எப்பயுமே இருக்கக்கூடாது சார். அப்புறம் இன்னொரு விஷயமும் ஞாபகம் இருக்கு. நீங்க பாகிஸ்தானுக்கு எதிராக விளையாடிட்டு வந்ததுக்கு அப்புறம் உங்க கிராமத்துல 50,000 பேர் ஒன்று சேர்ந்துட்டாங்களாமே. அது வந்து டெபியூ பண்ணப்போ அதை நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, அவ்வளோ பேர் வருவாங்கன்னு. எங்கள் ஊரில் நான் அவ்வளோ பேரை பார்த்ததே கிடையாது. டெல்லியில் மேட்ச் இருந்தது, சீரீஸோட கடைசி மேட்ச்சு. அப்போது 168 சம்திங்கில் அவுட் ஆகிட்டேன். நாங்கள் அந்த மேட்ச்சில் ஜெயிச்சிட்டோம். நான் அங்கேருந்து கிளம்பிட்டேன். அண்ணன் பிக்கப் பண்ண வந்திருந்தாரு. அப்பா கால் பண்ணி, உனக்கு வேற ஏதாவது பிளான் இருக்கா, ஒரு 4-5 பேர் வீட்டில் இருக்காங்க வான்னார். சரி வரேன்னு சொன்னேன். நாங்கள் வந்து பாதி வழியில் போகும்போது அங்கே மக்கள் அதிகமாயிட்டாங்கன்னாங்க. 100-200 பேர் இருப்பாங்கன்னாங்க. கேக் கட் பண்ண விரும்புகிறாங்கன்னாங்க. சரி கட் பண்ணலான்னு சொன்னேன். நாங்கள் வந்து எங்கள் லோக்கல் டிஸ்ட்ரிக்ட் என்ட்ரன்ஸ் கிட்ட போகும்போது 50க்கு மேலே வண்டி நிற்கிது. எங்களை கூட்டிகிட்டு போக வந்தேன்னு சொன்னாங்க. என்னது கூட்டிகிட்டு போகவே இத்தனை பேரா? அப்போ இன்னும் எத்தனை பேர் அங்கே இருக்காங்க? அதெல்லாம் நீங்கள் கேட்காதீங்க, நீங்களே வந்து பாருங்கன்னாங்க. 3-4 கிலோமீட்டர் வரைக்கும் ரோடு க்ளோஸ்டாகவே இருந்தது. அப்போ நான் அண்ணங்கிட்ட சொல்கிறேன், வண்டியை திருப்புங்கன்னு. ஏன்னா எங்கள் கூட வேறு யாருமே இல்லை, வெறும் 4 ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான், வேற யாருமே இல்லை. நான் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணேன். அப்பா என்னாச்சுப்பான்னாரு. நீ கதை சொல்லாத, வந்து சேருனார். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த டைமில் வேற வழியுமே இல்லை. நான் வண்டியிலேருந்து வெளியே வந்தேன். இப்போல்லாம் மேலே ஏறி நிற்கிற மாதிரி கார் இருக்குல்ல, அப்போ அது கிடையாது. அப்போ வந்து முன்னாடி ஏறி பேனட்டில் உட்காந்தேன். அங்கே நான் உட்காந்ததுக்கப்புறம் இன்னும் அங்கே அவ்வளோ பேர் இருந்தாங்க. என்னால் கையை கொடுக்கவே முடியல. ஆனால் நிறைய மரியாதை கிடைச்சிது, நாட்டுக்காக விளையாண்டது, மக்கள் அன்பு கிடைச்சிது, நிறைய ப்ரௌடாக ஃபீல் பண்ணேன். அந்த 6 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணி நான் வீட்டுக்கு போகிறதுக்கு கிட்டத்தட்ட 5 மணி நேரம் ஆச்சு. மக்கள் யாராவது கேள்வி கேட்குறீங்களா? என்னோட கேள்வி என்னன்னா, நாம ஆஸ்திரேலியாவோட 2023 வேர்ல்டு கப்பில் தோத்துட்டோம். அந்த டைமில் ட்ரெஸ்ஸிங் ரூமில் சோகமான சூழல் இருந்தது. அந்த நேரத்தில் மதிப்புக்குரிய நரேந்திர மோடிஜி அங்கே வந்தார். அவர் வந்து மொத்த டீமையுமே உற்சாகப்படுத்தினார். அந்த விசுவல்ஸை நாடே பார்த்துச்சு. அந்த தருணத்தை நீங்கள் எப்படி சார் நினச்சி பார்க்குறீங்க? ஒரு நல்ல பர்ஃபார்ம் பண்ணிட்டு நான் ஸ்டாப்பாக விளையாண்டு அந்த மேட்ச்சில் சடனாக தோத்துட்டா, அதுவும் கப்பு வாங்குற நேரத்தில் கடைசி நேரத்தில் தோத்தா, அவ்வளோ உழைப்பை போட்டமேன்னு நமக்கு வலிக்க தான் செய்யும். அது ரொம்பவே கஷ்டமான டைம் தான். ஏன்னா அது நம்ம மனசை அக்செப்டே பண்ணிக்காது. எங்கே தப்பு நடந்துச்சு, நாம் எங்கே பெட்டர் பண்ணியிருக்கணும், அந்த விஷயங்கள் நம்ம மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும் கேம் விளையாண்டதுக்கு அப்புறம். ஸோ ஏன்னா அது நமக்கு கிடைச்ச ஒரு அற்புதமான வாய்ப்பு. அந்த டைம் நாங்கள் ரொம்பவே லோ ஆயிட்டோம். பர்சனலி நான் என்ன நினச்சேன்னா, கைக்கு எட்டினது நமக்கு வாய்க்கு எட்டாமல் போயிருச்சேன்னு. நாம் அவ்வளோ நல்லா பர்ஃபார்ம் பண்ணி கடுமையாக உழைச்சி கடைசி நேரத்தில் அது நமக்கு கிடைக்காம போய் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் அந்த மாதிரி டைமில் அங்கே வந்து பிரதமர் வந்திருந்தார். நான் உள்ளே உட்காந்துருந்தேன். அவர் வரப்போகிற விஷயம் எனக்கு தெரியாது, யாருக்குமே தெரியாது. நான் உள்ளே உட்காந்துட்டு ஷூ சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அந்த ஷூவையும் எவ்வளோ ஸ்லோ மோஷனில் மாட்டிகிட்டு இருந்தேன்னா, அந்த நேரத்தில் மைண்டே ஓடல, ஒரு நம்னஸ் மாதிரி இருந்தது. அப்போது யாரும் வந்து சொன்னாங்க, சார் வந்திருக்காங்கன்னு. சரி வரட்டும் விடுன்னு.
எனக்கு மூடு சரியில்லை, நான் என்ன பண்றது? சார் வந்திருக்காங்கன்னாங்க. 2-3 தடவை அப்படியே சொன்னபோது யார் வந்திருக்காங்கன்னு. அதுக்கு அவரு பிரதமர் வந்திருக்காருனாங்க. நான் உடனே எந்திரிச்சு நின்னேன். அப்புறம் கிளம்பி போனேன். அப்பதான் அவர் என்ட்ரி ஆயிட்டு இருந்தாரு. அவர் நீங்களாம் வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. பேசினாரு. அது ரொம்ப பெரிய விஷயம். ஏதாவது நல்ல நடந்தா உடனே செலிப்ரேட் பண்ண வருவாங்க. அது எல்லா இடத்துலயும் நமக்கு கிடைக்கும். ஆனா சொல்லுவாங்கல்ல, நம்மளோட துக்கத்துல யாரு பங்கேற்கிறாங்களோ அவங்க தான் உண்மையான நண்பன்னு. அதனால அவர் நிஜமாவே கிரேட் தான். அந்த அந்த மீட்டிங் அப்புறம் அந்த 4 வார்த்தைக்கு அப்புறம் நாங்க அட்லீஸ்ட் ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணோம். நிம்மதியா சாப்பிடுற அளவுக்கு. அந்த மாதிரி ஃபீல் இருந்தது. நான் எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்தியால ஏகப்பட்ட வேவ்ஸ் இருந்தது. நிறைய ஃபீலிங்ஸ் ஓடிட்டு இருந்தது. ஆனா அந்த கிரவுட் கொடுத்த சப்போர்ட் மேசிவ் ஆனது. பம்ப் அப் பண்ற மாதிரி இருந்தது.